Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 6.5யும் 6.6ம் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸை எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் நம்ம அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸுக்கும் சில ஸ்பெஷல் டிகிரிஸ் இருக்குது, ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் இருக்குது. 0, 30, 45 அப்புறம் 60, 90ங்கிற ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் அதோட வேல்யூஸ் அந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸுக்கும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். அதுக்குரிய வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸை பார்த்தா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் 6.5ல் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 30 டிகிரி. அந்த டேபிள் காலம் படிக்காமல் இதில் இருக்கிற ஒரு சம்மும் நம்மளால் போட முடியாது. இங்கே ஃபஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா sin 30 டிகிரியையும் காஸ் 30 டிகிரியும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டேப்லெட் காலத்தில் நம்ம பார்க்கணும். டேப்லெட் காலத்தில் பார்க்குறப்ப sin 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். அடுத்து காஸ் 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். sin 30 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு அந்த டேப்லெட் காலமில் என்ன இருக்கும்னா 1/2 இருக்கும். அடுத்து காஸ் 30 டிகிரியோட வேல்யூ என்ன இருக்கும்னா √3/2 எனக்கு இருக்கும். இப்போ நான் டினாமினேட்டர் சேமாக இருக்குன்னா ஒரே வாட்டி 2 போட்டுக்கிறேன். அடுத்து 1ஐயும் √3யும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம sin 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 30 டிகிரியோட ஆன்சர் எனக்கு 1 + √3/2 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 60 டிகிரியையும் கான் 60 டிகிரியும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு tan 60 டிகிரியோட வேல்யூவையும் கான் 60 டிகிரியோட வேல்யூவும் அந்த டேப்லெட் காலத்தில் பார்க்கணும். tan 60 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா √3. அடுத்து கான் 60 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்னென்னா 1/√3 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த √3யும் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர். அடுத்தது tan 45 டிகிரியையும் டிவைட் பை tan 30 டிகிரி ப்ளஸ் tan 60 டிகிரியோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அடுத்து tan 30 டிகிரியோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/√3. அடுத்து tan 60யோட வேல்யூ எனக்கு √3 கிடச்சிருக்கு. டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா எனக்கு 1/, இதை நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 1 கிடைக்கும். அடுத்து √3யும் மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 3 கிடைக்கும். டிவைட் பை எனக்கு √3 எனக்கு கிடச்சிருக்கு. இதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அப்படின்னா 1/1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணினா எனக்கு 4 வரும். டிவைட் பை √3. இப்போ நான் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா எனக்கு 1 × √3/4 கிடச்சிருக்கு. 1 × √3 எனக்கு √3 வரும். √3/4 தான் எனக்கு ஆன்சர். அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் sin ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 45 டிகிரிங்கிறத கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் sin 45 டிகிரியோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். sin 45 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1/√2. இங்கே எனக்கு ஸ்கொயர் இருக்குன்னா நான் ஸ்கொயர் போட்டுருக்கிறேன். அடுத்து காஸ் 45 டிகிரியோட வேல்யூ என்னென்னா அதுவும் 1/√2 தான், √2. இங்கே எனக்கு ஸ்கொயர் இருக்குன்னா நான் இங்கே ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை ஸ்கொயர் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிற நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் கொடுத்தேன்னா 1² /√2² ப்ளஸ் 1² /√2² எனக்கு கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். √2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1 அதே தான் எனக்கு கிடச்சிது. √2 ஸ்கொயர் பண்ணால் 2. இப்போ டினாமினேட்டரை ஒரே வாட்டி 2ன்னு எழுதிக்கிறேன். நான் 1 + 1 எனக்கு 1 + 1ஓட ஆன்சர் 2 கிடச்சிருக்கும். 2/2 கேன்சல் பண்ணால் எனக்கு ஆன்சர் 1 எனக்கு கிடச்சிருக்கு. இதோட எனக்கு எக்ஸாம்பிள் 6.5 முடிஞ்சிச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.6ல் கொடுத்துருக்க 2 சப்டிவிஷன்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சப்டிவிஷனில் இருக்கிற கொஷினை நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் 0 டிகிரி ப்ளஸ் sin 45 டிகிரி ப்ளஸ் sin 30 டிகிரியை sin 90 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரியோட நம்மளை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த டேப்லெட் காலத்தில் இருக்கிற வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் 0 டிகிரியோட ஆன்சர் எனக்கு 1 வந்திருக்கு. அடுத்து sin 45 டிகிரியோட ஆன்சர் 1/√2. அடுத்து sin 30 டிகிரியோட ஆன்சர் 1/2. அதை எடுத்து எழுதியாச்சு.
அடுத்து சைன் 90 டிகிரியோட ஆன்சர் 1 மைனஸ் காஸ் 45 டிகிரியோட ஆன்சர் 1/√2. அடுத்து காஸ் 60 டிகிரியோட ஆன்சர் எனக்கு 1/2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே எனக்கு டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைனா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் இங்கே எனக்கு டோட்டல் எல்சிஎம் வேல்யூவாக எனக்கு 2√2 எடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்து டோட்டல் எல்சிஎம் வேல்யூவாக 2√2 நான் எடுத்துக்கிறேன். இந்த 2வையும் இந்த √2 அடுத்து இந்த 1 மூணையுமே மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 2√2 கிடைக்கும். இப்போ எனக்கு இங்கே 1 இருக்குது, டினாமினேட்டர்லேயும் 1 இருக்குது. ஆனால் டினாமினேட்டரில் எனக்கு 2√2 இருக்குது. அதனால் மேலேயும் கீழேயும் அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 2√2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துல 2√2ன்னு போட்டேன். ஆனால் இங்கே எனக்கு √2 இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே கீழே 2√2 இருக்குது. அப்படின்னா எது இல்லைன்னா 2 இல்லை. அதனால் இங்கே 2 வந்து நான் போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் எனக்கு இங்கே 2 இருக்குது. எனக்கு எது வேணும்னா 2√2 வேணும். இங்கே எது இல்லைன்னா √2 இல்லை. அதனால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் √2வால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் எனக்கு √2 நம்ம நியூமரேட்டரில் கிடச்சிச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே எனக்கு டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஆனால் எனக்கு 2√2 வேணுங்கிறனால 2√2வால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 1ஓட. அடுத்து மைனஸ் இங்கே √2 இருக்குது. எனக்கு டினாமினேட்டரில் எனக்கு இன்னொரு 2 வேணும். ஆனால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளஸ் இங்கே எனக்கு டினாமினேட்டரில் 2 இருக்குது. எனக்கு 2√2 வேணும். அதனால் √2வால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2√2வையும் இந்த √2வையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 3√2 கிடைக்கும். ப்ளஸ் 2/2√2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே 2√2வையும் ப்ளஸ் √2வையும் நம்ம ஆட் பண்ணேன்னா எனக்கு 3√2 கிடைக்கும். இங்கே -2 இருக்குது, /2√2ன்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 × 2 வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 4ன்னு கிடச்சிச்சு. அடுத்து √2வையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வெறும் 2 மட்டும் கிடைக்கும். அடுத்து இந்த இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 3√2வோட 3√2வை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 3 × 3 வந்து எனக்கு 9 கிடச்சிச்சு. இன்ட்டு √2வையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு வெறும் 2 மட்டும் கிடைக்கும். இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு மைனஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிறேன். அடுத்து 2 × 3 வந்து எனக்கு 6 வரும். அடுத்து இந்த √2வை அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து 2 × 3 வந்து எனக்கு 6. அடுத்து இந்த √2வை அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளஸ் 2 × -2 வந்து எனக்கு -4ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 9 × 2 வந்து எனக்கு 18 கிடைக்கும். -6√2 ப்ளஸ் 6√2 -4 4 × 2 வந்து எனக்கு 8ன்னு கிடச்சிச்சு. இங்கே -6√2வையும் ப்ளஸ் 6√2வையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் மீதி எனக்கு என்ன கிடைக்கும்னா 18 -4/8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 18க்கும் 4ஐயும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 14 கிடைக்கும் /8. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா 2 7s இது 2 4s எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதோட வேல்யூ 7/4ன்னுட்டு எனக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷனோட வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அதோட கொஷின் எழுதிக்கிறேன். tan square 60 டிகிரி மைனஸ் 2 tan square 45 டிகிரி மைனஸ் cot square 30 டிகிரி ப்ளஸ் 2 sin square 30 டிகிரி ப்ளஸ் 3/4 cosecant square 45 டிகிரி. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் ஸ்பெஷல் ஆங்கிள் டேப்லெட் காலத்தில் இருந்து அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நான் tan square 60 டிகிரியோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு tan 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தோன்னா எனக்கு என்ன இருக்குன்னா √3 இருக்குது. அதை எழுதிக்கிறேன். அதை ஸ்கொயர் பண்ணணும். அடுத்து 2 × tan square 45 டிகிரியோட ஆன்சர் 1, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். மைனஸ் cot 30 டிகிரியோட ஆன்சர். cot 30 டிகிரியோட ஆன்சர் வந்து எனக்கு என்னென்னா √3. அந்த √3யை போட்டேன் /2 ப்ளஸ் 2 × sin 30 டிகிரியோட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/2, அதை ஸ்கொயர் பண்ணுறேன். அடுத்து ப்ளஸ் 3/4 × cosecant 45 டிகிரியோட ஆன்சர் எனக்கு √2 கிடச்சிருக்கு. அந்த √2வை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த √3யை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு 3 மட்டும் கிடைக்கும். அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணுறப்ப 1 மட்டும் வரும். அடுத்து √3 ஸ்கொயர் பண்ணால் திருப்பி எனக்கு 3 மட்டும்தான் கிடச்சிருக்கும். ப்ளஸ் 2 × எனக்கு 1 ஸ்கொயர் பண்ணுறப்ப 1, 2 ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 4 கிடச்சிருக்கு. ப்ளஸ் 3/4 × √2 ஸ்கொயர் பண்ணனா எனக்கு 2 மட்டும் கிடைக்கும்.
இப்போ நான் இதை கேன்சல் அவுட் பண்ணிக்கிறேன். 2 1s இது 2 2s, அடுத்து இதுவும் 2 1s இது 2 2s எனக்கு கிடச்சி. இன்னும் சில பல ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனா இங்கே 3 - 3 வந்து எனக்கு 0 வந்துடும். அடுத்து இங்கே ஒரு -2 இருக்குது, ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 3/2 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு டினாமினேட்டர் இங்கே சேமாக இருக்கிறதுனால ஒரேடியாக நான் 2 போட்டுக்கிறேன். 1 + 3 நான் -2 1 3 ஆட் பண்ண எனக்கு 4 வரும். 4/2 இதை கேன்சல் பண்ணனா இது 2 1s இது 2 2s எனக்கு கிடச்சிருக்கு. நான் -2 + 2 கிடச்சிருக்கு. -2 + 2 ஆன்சர் எனக்கு 0 கிடச்சிருச்சு. இதோட இந்த வீடியோ எனக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.